அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். எம்பெருமான் சொக்கநாதனையும் என் குருநாதர் தம்புரான் சுவாமிகளையும் வணங்கி நாம் இந்த சிவவாக்கிய ரிஷபானந்த் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து கர்ம நட்சத்திரங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்று கும்பராசி மண்டலத்தில் கர்ம நட்சத்திரம் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப அருமையான ஒரு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம். கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கும்பத்தில் மிக கடுமையான ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கிறது. கும்பத்தில் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிறது, சதயம் நட்சத்திரம் இருக்கிறது, பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. அவிட்டம் சபையுடைய நட்சத்திரம், ஆனால் கும்பத்தில் அது கர்ம நட்சத்திரம் ஆகாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது மகரத்தில் கர்ம நட்சத்திரம் ஆகும். கும்பமும் சனி பகவானுடைய வீடு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவிட்டம் கர்ம நட்சத்திரம் ஆகாது. அதே போல் சதயம் ராகுவுடைய நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம். திருவாதிரை மட்டும்தான் கர்ம நட்சத்திரம், சுவாதியும் சதயமும் கர்ம நட்சத்திரம் இல்லை. பூரட்டாதி, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. புனர்பூசமும் கர்ம நட்சத்திரம் இல்லை, விசாகமும் கர்ம நட்சத்திரம் இல்லை. பூரட்டாதி மிக கடுமையான கர்ம நட்சத்திரம். அது என்ன மிக மிக கடுமையான கர்ம நட்சத்திரம் அப்படின்னா, பூரட்டாதி குருவுடைய கர்ம நட்சத்திரம். ஸோ குருவோட நட்சத்திரம். அந்த குருவுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பெண் சாபத்தால் ஜாதகர் வாழ்க்கையை வாழாமல் இருப்பது பூரட்டாதி. பூரட்டாதி எப்படி பெண் சாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், மிருகசீரிசம் பார்த்தோம், அதுவும் பெண் சாபத்தால் கொதிக்கும் மனநிலை அப்படின்னு பார்த்தோம். சிம்மம் பூரத்தில் பார்த்தோம், உடல் சுகத்துக்காக பிறருக்கு செய்யும் நம்பிக்கை துரோகங்கிறத பார்த்தோம். இது அதையெல்லாம் தாண்டி பெண்ணின் மானம் மரியாதை போன்றவற்றை பாதிக்க செய்வதுடன் ஒரு பெண்ணை வாழ வந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்துவது, குழந்தை தாய் இருவரையும் அடித்து விரட்டுவது, அல்லது அவர்களை கடுமையாக பேசி அவர்கள் போய் தண்ணீரில் விழுந்து மரணம் அடைவது பூரட்டாதி. ஒரு பொண்ணு ரொம்ப கொடுமையை தாங்க முடியாமல் போய் தற்கொலை பண்ணிக்கிறது பூரட்டாதி. அது ஏன் தண்ணீரில் விழுவது அப்படின்னா, இந்த மிக கடுமையான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணியில் விழுகுன்னு தான் தோணும். கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க, குளத்தில் விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஆண்கள் போய் தண்ணீரில் விழுந்து இறந்தாலும் பூரட்டாதி இருக்கும். அது அந்தளவுக்கு பெருசாக ஹெவியாக ஒர்க் பண்ணாது. ஆனால் பெண்ணின் மானம் மரியாதைக்கு பங்கம் ஏற்படுவது போல் நடந்து கொள்வது அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி மண்டலத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதில் கண்டிப்பாக சந்திரனும் குருவும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்த்தோம், அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனும் குருவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலும் சந்திரனும் குருவும் இருக்கக்கூடாது. பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலையும் இருக்குது, கும்பராசியிலையும் இருக்குது. மீனராசியில் அது கண்டிப்பாக கர்ம நட்சத்திரம் ஆகாது. ஆனால் கும்பராசி மண்டலத்தில் கண்டிப்பாக அது கர்ம நட்சத்திரம் ஆகும். கும்பராசி மண்டலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரனோ குருவோ நின்றால் கடுமையான பெண் சாபத்தை அனுபவிக்க நேரிடும். துணையாக அல்லது இணையாக வரும் பெண்ணின் சாபத்தையோ அல்லது துணையாக இணையாக வரக்கூடிய ஆணின் சாபத்தையோ ஒரு ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிக்க நேரிடும். ஜாதகருக்கு திருமணம் நடப்பது தாமதமாவது, திருமணம் தள்ளி போவது, அவங்க வாழ்க்கையில் அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காமல் போகிறது, இது எல்லாமே கும்பம் பூரட்டாதிக்கு பொருந்தும். பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு மனிதனை வாழவும் விடாது, சாகவும் விடாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் நிற்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வயதில் ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றா கல்யாணம் ஆகிறது லேட் ஆகும், கல்யாணம் ஆனால் குழந்தை பிறப்பு லேட் ஆகும், குழந்தை பிறப்பு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைகள் வளர்ச்சியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும், இல்லைன்னா அந்த குழந்தைகள் ஏதேனும் சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான அம்சத்துக்கு வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு குறையுடனே இருக்கிற வாழ்க்கை, ஒரு நிறைவு இருக்காது. யாருக்குமே வாழ்க்கை நிறைவா இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் தினம் தினம் அதை நினைத்து வருத்தப்படும்படியான ஒரு குறை இருப்பது அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானது. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெமெடி தான். திருப்பூரில் ரொம்ப பக்கத்தில், சேவூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே நான் உங்களுக்கு கோயில் தருவேன். பூரட்டாதி நட்சத்திரத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏற்கனவே கர்ம நட்சத்திரங்கள்லாம் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். கர்ம நட்சத்திரத்தை ஒருவர் நிவர்த்தி செய்து விட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய வளத்துக்கு மாறிவிடும். ஏன்னா அந்த பரம்பரை தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே வரும். இவங்களுக்கு தான் தெய்வாதீனமாக அந்த கர்ம நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். வேறு எங்கேயும் நீங்கள் இந்த கர்ம நட்சத்திரத்தெல்லாம் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த கர்ம நட்சத்திரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணும்போது, நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஆகாது. நீங்கள் எந்த கர்ம நட்சத்திரத்தை நிவர்த்தி பண்ணிங்கனாலும் எனக்கு கோயிலுக்கு போய் வர செலவு தான், போய் அங்கே சாமி கும்பிட்றதா. நான் சொல்கிற எண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா சரி, ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகியே தீரும். 48லேருந்து 120 நாளைக்குள்ளே ரிலீஸ் அடிச்சிடும். ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சாபத்திலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரம்
உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அப்பா ஜாதத்துலேயோ அம்மா ஜாதத்துலேயோ பூரட்டாதி இருக்கும், குழந்தைங்க ஜாதத்தில் பூரட்டாதி இல்லாமல் கூட இருக்கலாம். அது அவங்க குழந்தைகளுக்கான வளர்ச்சியை இல்லாமல் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக ஜாதகரின் குடும்பத்தில் ஒரு பெண் தண்ணீரில் விழுந்து மரணம் அடைந்திருப்பார். தனியாகவோ அல்லது குழந்தையுடனோ அந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம். இதுதான் கும்பராசி மண்டலத்தில் வரக்கூடிய பூரட்டாதி. கும்பராசி மண்டலத்தில் சூரியனோ அல்லது செவ்வாயோ இருந்துவிட்டால் வாழ்க்கை யோகம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது பூரட்டாதியில் நிற்கக்கூடாது, மற்ற 2 நட்சத்திரங்களில் நிற்கலாம். ஏன்னா கும்பராசி மண்டலம் அப்படிங்கிறது வாழ்க்கையின் உயர்வை கொடுக்கக்கூடியது. ஸோ கும்பராசி மண்டலத்தில் பூரட்டாதியில் நிற்கக்கூடாத 2 கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் குருவும் நிற்கக்கூடாது. ஏன்னா குரு பூரட்டாதியுடைய நட்சத்திரம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். சந்திரன் அந்த இடத்தில் இருக்கும்போது சந்திரன் மனோகாரகன். ஸோ மனதாலும் உடலாலும் வாழ்க்கையாலும் உங்களுக்கு உயர்வை கொடுக்க முடியாமல் போகிறது பூரட்டாதி நட்சத்திரம். மேற்கொண்டு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை நீங்கள் இந்த நட்சத்திரத்தால் பாதிக்கப்பட்டாலோ உடனடியாக அதை நிவர்த்தி பண்ணுங்கள். உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல தாமதமாகுதா, குழந்தை பிறப்பில் தாமதமாகுதா, உங்கள் பையன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என் புள்ள சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, காதல் திருமணத்தில் ஏமாறுபவர்கள் பூரட்டாதியில் ஏமாறுவார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரன்ட்ட போய் ஏமாறுவாங்க. இல்லைனா இவங்களுக்கு பூரட்டாதியில் இருக்கக்கூடிய கிரகம் திசை புத்தி நடத்தும் போது போய் ஏமாறுவாங்க. இது பல விஷயங்களை உள்ளடக்கியது, பல சூட்சுமங்களை உள்ளடக்கியது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தை உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் ஏஎம்சிஐ மருத்துவமனை பக்கத்தில் மேயர் கோவில் சோலாபுரி அம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறேன். என்னை நேரில் தொடர்பு கொள்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எந்த விதமான பரிகாரத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு பரிகார செலவுகள் யாகம் பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கன்னு எதுவும் சொல்கிறதில்ல. நீங்கள் போய் இறைவனை வழிபடுவது உங்களை காப்பாற்றிவிடும். இந்த தோஷ நிவர்த்திக்கான இடம் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதை நீங்கள் போய் பண்ணிங்கன்னா போதுமானது. நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் இதை அனுப்பிச்சு வைங்க, லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க, இதை உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து பயணிப்போம். நமசிவாய. நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.